வணக்கம். நான் உங்கள் தர்மபுரி அதியமான். இன்று ஒரு தகவல். இந்த வார்த்தையை கேட்டாலே நம் நினைவுக்கு வருபவர் ஐயா தென்கட்சியார் தான். தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களுடைய சிந்தனைகள், கருத்துக்கள் கடைசியாக முடிக்கிற போது ஒரு மெல்லிய சிரிப்போடு, அந்த நகைச்சுவை உணர்வோடு முடிப்பார். இந்த இன்று ஒரு தகவலானது ஓராண்டோ ஈராண்டோ அல்ல, ஏறத்தாழ 14 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை செய்து வந்தார். ஒரு நிகழ்ச்சியை தொடங்குவது என்பது எளிது, ஆனால் தொடர்ந்து செய்வது என்பது கடினமான ஒன்று. அவருடைய இந்த சாதனை ஒரு கின்னஸ் சாதனையை போன்று உயர்வானது. ஒரு சமயம் திருச்சி நகைச்சுவை மன்றத்தின் சார்பாக அவருக்கு ஒரு பாராட்டு விழா, அதில் அவர் கலந்து கொள்ள வந்திருந்தார். அந்த விழாவுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருந்தது. மாலை நேரத்தில் அந்த விழா தொடங்கியது. அந்த விழாவில் கலந்து கொள்ள தமிழ் அறிஞர்கள் ஐயா முனைவர் சுந்தராவுடையப்பன், ஐயா கு ஞானசம்பந்தன் போன்றோர் வந்துவிட்டார்கள். அந்த அமைப்பினுடைய செயலாளர் ஐயா சிவகுருநாதன் இவரை அழைத்து வர அந்த விடுதிக்கு போயிருக்கிறார். அப்போது நம்முடைய தென்கட்சியார் கசங்கிய சட்டை வேட்டியோடு இருந்திருக்கிறார். என்னையா வேட்டியெல்லாம் கசங்கி இருக்கிறதே, வேறு உடை எடுத்து வந்து இருக்கிறீர்களா என்று இவர் கேட்க, இல்லை, நான் முடித்துவிட்டு ஊருக்கு போக வேண்டும் என்று சொல்ல, சரி ஐயா, இந்த ஆடையை கொஞ்சம் கொடுங்கள், நான் பக்கத்தில் எங்காவது சலவை கடை இருந்தால் கொஞ்சம் தேய்த்து எடுத்து வருகிறேன் என்று கேட்க அவரும் கொடுத்திருக்கிறார். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து தொடர்வண்டி நிலையம் வரை இருக்கக்கூடிய கடைகளில் ஏறி இறங்கியிருக்கிறார். அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஒரு சலவை கடை கூட இல்லை. இவர் வருத்தத்தோடு ஆடையை திருப்பி கொண்டு வந்திருக்கிறார். ஐயா, எந்த கடையும் இல்லை என்று சொல்ல, அதனால் என்ன, நீங்கள் எனக்குத்தானே விருது தரப்போகிறீர்கள், நான் அணிந்திருக்கும் வேஷ்டி சட்டைக்கில்லையே என்று சொல்லி சிரித்தாராம். வேண்டுமானால் ஒன்று செய்யுங்கள், மேடையில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் இடைவெளி அதிகமாக இருந்தால் மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் எப்படி உடை அணிந்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியாது. வேண்டுமானால் முன் வரிசையில் 2 வரிசையில் இருக்கக்கூடிய நாற்காலிகளை தூக்கி பின்பக்கமாக போட்டுவிடுங்கள், பார்க்க வருபவர்களுக்கு தெளிவாக தெரியாது என்று சொல்லிக்கொண்டே சிரித்தாராம். அந்த விழாவில்தான் அவருக்கு நகைச்சுவை வள்ளல் என்கின்ற பட்டம் வழங்கப்பட்டது. இந்த தகவலை ஐயா சிவகுருநாதன் தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். நம்முடைய தென்கட்சியார் புகழின் உச்சியில் இருந்தபோது கூட அவர் எதையுமே அலட்டி கொள்ளவில்லை, எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சாமானிய மனிதராக வாழ்ந்தார். அவர் எளிமையானவர்தான், ஆனால் வலிமையான, வளமான பல்வேறு கருத்துக்களை மக்கள் மத்தியில் விதைத்துவிட்டு போயிருக்கிறார். அவருடைய நிகழ்ச்சிகளை, அவருடைய புத்தகங்களை நாம் இன்னும் நிறைய கேட்க வேண்டும், இன்னும் நிறைய வாசிக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். இதுவரைக்கும் அன்பே அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.